Taste the Daily. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஆனந்தாயி புடவைக்காரி சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பவானி காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து வந்தனர். திங்கட்கிழமை நடைபெறும் புடவைக்காரி சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றிலிருந்து மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக தீர்த்தக்குடம் எடுத்து வந்து சுவாமியை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் கொல்லப்பட்டிபுதூரில் காதல் விவகாரத்தில் வீட்டை அடித்து நொறுக்கி தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்டிபுதூரை சேர்ந்த ஏழுமலை தனது உறவினர் பெண்ணை காதலித்து வந்த நிலையில் அவரை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் சகோதரர் விக்னேஷ் ஏழுமலையின் வீட்டிற்கு சென்று உடைமைகளை அடித்து நொறுக்கியதுடன் தேங்காய் நார்களுக்கும் தீ வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் குற்ற செயல்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே துலுக்கனூர் கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். துலுக்கனூர் கிராமத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புதிய நீர்த்தேக்க தொட்டியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் திறக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வருவதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் 50 இடங்களில் திறந்து வைக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் குறுகிய நாட்களுக்குள்ளாகவே முடங்கிவிட்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். அவை உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள குடிநீர் மையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் மாடல் அரசு விளம்பர நோக்குடனேயே திட்டங்களை செயல்படுத்துவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. அன்றைக்கி போன வாரத்தில் குடித்தோம். ஸ்கூலை விட்டு என் பையனை விட்டு நாங்கள் வந்தோம். அம்மா தண்ணி தாக அடிக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாப்பான்னு பாட்டில் எடுத்து தண்ணி குடித்தோம். ஆனால் குடித்து பார்த்தா லாரி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆர்ஓ வாட்டர்ன்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு இல்லை. அது எனக்கு ஃபீல் ஆச்சு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் குடமுழுக்கு விழா முடிந்து வீடுகளுக்கு திரும்பிய பக்தர்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளங்களில் கடக்கும் அவலம் நேரிட்டது. அரசு பேருந்துகள் கோயில் அருகே வராததால் தரிசனம் முடித்த பக்தர்கள் பிரதான சாலைக்கு வருவதற்கு ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து சென்றனர். அப்போது சிலர் தவறி விழுந்ததைக் கண்டு பக்தர்கள் அச்சமடைந்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு பக்தர்களின் தேவையை கருத்தில் கொள்ளாமல் விளம்பரத்திலேயே குறியாக இருந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர்.